அம்மா மேங்கோ ஐஸ் செஞ்சு தரேன்னு சொன்னீங்களே, செஞ்சு தாங்கம்மா. சரி. தெரியாதனமா என் பையன்கிட்ட அம்மா உனக்கு மேங்கோ ஐஸ்கிரீம் பண்ணி தரேன்னு சொல்லியிருந்தேன். அதை செஞ்சு கொடுக்குற வரைக்கும் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. நான் எப்பயுமே என் பசங்கக்கிட்ட அம்மா அது பண்ணித்தரேன் இது பண்ணித்தரேன்னு சொல்லிட்டுலாம் பண்ண மாட்டேன். எனக்கு தோன்றப்ப தான் செஞ்சு தருவேன். சரி வா நம்ம ஐஸ்கிரீம் பண்ணலான்னு கூப்பிட்டது அம்மா நானே பண்ணவான்னு ஆசைப்பட்டு கேட்டேன். சரி பிள்ளை ஆசைப்பட்றானேன்னு நான் சொல்லி கொடுக்க அவனே தான் பண்ணினான். இப்போ ஐஸ்கிரீம் பண்ணுறதுக்கு ஒரு மீடியம் சைஸ் மாம்பழம் எடுத்துருக்கேன். இது தோலை நீக்கிட்டு சதையை மட்டும் கட் பண்ணி ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு இதை அப்படியே ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இப்போ இது கூடவே ஒரு பாதி பாக்கெட் ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துருக்கேன். இது 250 ml, இதில் பாதி சேர்த்துருக்கேன். அப்புறம் கண்டென்ஸ் மில்க்குமே ஒரு டப்பாவில் பாதி சேர்த்துருக்கேன். இதை நல்லா ஒரு பீட்டர் வச்சு மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ இதை அப்படியே ஒரு பிளாஸ்டிக் பவுலில் மாற்றி கவர் பண்ணி ஃப்ரீசரில் வச்சு 8 மணி நேரம் கழித்து எடுத்தோன்னா சாப்பிட்றதுக்கு ஐஸ்கிரீம் ரெடியாக இருக்கும். அவ்வளோதான். மறுநாள் காலையில் எழும்பி அம்மா ஐஸ்கிரீம் ரெடி ஆகிருக்குமான்னு பார்க்கலாமான்னு கேட்க ஆரம்பிச்சிட்டான். நான் ஒரு 11 மணி போல் தான் பசங்களுக்கு சாப்பிட கொடுத்துருந்தேன். ஐஸ்கிரீமுமே நல்லா செட் ஆகி வந்திருந்தது. இதுக்கு டெக்கரேஷனுக்காக ஓரியோ பிஸ்கெட் தான் உடச்சி போட்டு சாப்பிட்டோம். அவனுக்கு ஒரே சந்தோஷம் தாங்க முடியல. அம்மா நானா என் கையால் இவ்வளோ டேஸ்ட்டாக ஐஸ்கிரீம் பண்ணியிருக்கேன் அப்படி இப்படின்னு கேட்டுக்கிட்டே இருந்தான். எனக்கு 3 பசங்க இருக்காங்க. பெரிய பையன் லீவுன்றதுனால ஊரில் விட்டுருக்கோம். இப்போ இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் அங்கேருந்து எனக்கு அடுத்த ஃபோன் வரும். என்னை மட்டும் விட்டுட்டு நீங்களாம் ஐஸ்கிரீம் சாப்பிட்றீங்களான்னு. ஐஸ்கிரீம் பிடிக்காதவங்க யாரு தான் இருக்க முடியும். இதே மாதிரி இன்னொரு சர்ச்சில் பார்க்கலாமா?